லேட்டாக வந்துச்சு. அடித்து முடித்ததற்கு பின்னால் அவரிடம் நான் சென்று கேட்கணும். ஏற்றுக்கொள்வான். நம்ம யார் யாருக்காக துவா செய்கிறோமோ அல்லாஹ் அவருடைய துவாக்கள் எல்லாம் கபூல் செய்வான். அது சாத்தியமாக அந்த சிந்தனை நாம் உயர்வை கொடுப்போம். நமக்கு தீங்கு விளைவித்தவர்களுக்கு நாம் நன்மையான செய்யக்கூடிய அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையை இன்று கொடுப்பான். இந்த அமலை தொடர்ந்து செய்வதனால் அல்லாஹ் மறுமை வரைக்கும் உயர்ந்த எண்ணத்தையும் உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் கொடுப்பான். மறுமையிலே இருக்கிற சொத்துத்திரி வாழ்க்கையை கொடுப்பான். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் அதற்கு அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவரும் பூர்த்தி செய்வானாக. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah, Allahu Akbar, la ilaha illallah. الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا وبكرة وأصيلا. لا إله إلا الله والله أكبر. الله العالمين.
அருளாளன், அன்பாளன், அகிலத்தின் அதிபதி, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனை போற்றி புகழ்ந்து அவனுக்கே அன்பாக நிறைவேற்ற அல்லாஹு தௌபீக் செய்வானாக. இளைஞர்களே, என் அன்பான குழந்தைகளே, அனைவரும் உட்கார்ந்திருக்கபடியே சொப்ப சரி செய்யுங்கள். இடையில இடமில்லாம வறுமையை, தேவையை குறைத்து அல்லது படைத்தவனுக்கு பணிய வேண்டும். முதலாவது படைத்தவனுக்கு பணிய வேண்டும். இரண்டாவது படைப்பினங்களுக்கு பேருதவியை ஈந்து வழங்க வேண்டும். படைப்பினங்களுக்கு நம்முடைய உதவிகளை வழங்க வேண்டும், படைத்தவனை வணங்க வேண்டும். இது இரண்டு தான் இஸ்லாத்தின் பிரதான கொள்கைகள். இன்னும் உங்களுக்கு ஒருபடி மேலே போய் சொல்வதென்றால், இஸ்லாமிய கடமைகள் அனைத்துமே தொழுகை, நோன்பு, ஜகாத், கலிமா, ஹஜ் எல்லாமே இதைத்தான் போதிக்கும். கலிமா படைத்தவனுக்கு வணங்க போதிக்கும், தொழுகை படைத்தவனை வணங்க போதிக்கும், படைத்தவனுக்கு பணிய போதிக்கும். நோன்பும் அவ்வாறே. ஜகாத் படைப்பினங்களுக்கு ஈன அவர்களுக்கு கொடுக்க பணிக்கும். ஹஜ் படைப்பினங்களுக்கும் கொடுத்து படைத்தவனுக்கும் வணங்கக்கூடிய ஒரு இபாதத். ஆக 5 கடமைகளும் படைத்தவனை வணங்க வேண்டும், படைப்பினங்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய கொள்கை. கண்ணியமிக்கவர்களே, இந்த இரண்டும் எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமினுடைய கடைசி மூச்சு படைத்தவனுக்குரிய கடமைகளை நிறைவு செய்து விட்டோம், ஈத் வந்தது, ஏழைகளுக்கு ஈந்து விட்டோம் என்று நம்முடைய 2 இபாதத்துகளையும் நிறுத்திவிடக் கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு உண்மையான முஃமின் இந்த 2 அமல்களையும் ஒரு காலம் நிறுத்த மாட்டார், தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அந்த நல்ல பாக்கியத்தை, நசீபை முழு மனித சமுதாயத்திற்கும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு தந்தர புரிவானாக. வஅபுதுல்லாஹ வஅபுது ரப்பக, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு கடைசி மூச்சு வருகின்ற வரைக்கும் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கிறார். ரமலான் மாதம் மட்டும் வணங்குவதற்குரிய மாதம் அல்ல. நாம் வணங்கினோம், அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குவார். ஆனால் படைத்தவனை வணங்க வேண்டியது நம் வாழ்நாள் எல்லாம், நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் வணங்க வேண்டும். அந்த உறுதியை நாம் இந்த ஈதுகாவிலே, இந்த இன்பமான நாளிலே இருப்போமையானால் நாம் ஏற்றம் பெறுவோம். அல்லாஹ் அந்த ஏற்றத்தை நமக்கு தருவானாக. அப்படியே ஈத் வந்து முடிந்தது. ஈத் வரை, அதாவது வழங்குவதை நிறுத்தி விடுவது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அல்ல, பண்பல்ல. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல்களை கொடுக்க வேண்டும், அருட்கொடைகளை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த உலகிலே சில மனிதர்களை விட சில விஷயங்களே சிறப்பாக வைத்திருப்பான். சிலருக்கு ஆற்றலை கொடுத்திருப்பான், சிலருக்கு அறிவை கொடுத்திருப்பான், சிலருக்கு வீரத்தை கொடுத்திருப்பான், சிலருக்கு விவேகத்தை கொடுத்திருப்பான். இந்த இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். நமக்கு அல்லாஹ் வழங்கியதை நாம் தேவையிட்ட படைப்பினங்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். அதே போன்று நமக்கு வழங்கியிருக்கானே இறைவன் அருள்கொடை, அவை நம் சக்தியால் வந்தவை அல்ல, நம்மை படைத்தவனால் நமக்கு வழங்கப்பட்டது என்ற எண்ணம் ஒவ்வொருடைய முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் கல்வியில் சிறந்தவன், என் ஆற்றலால் கற்றுக்கொண்டேன், ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடாது. நான் செல்வந்தன், என்னுடைய உழைப்பால் இந்த செல்வம் எனக்கு வந்தது கருதக்கூடாது. என் ரப்பு கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு வீரம் என் ரப்பு கொடுத்தார், என் உழைப்பாலோ உடற்பயிற்சியாலோ வந்ததல்ல. அதே போன்று விவேகம் என் ரப்பு எனக்கு கொடுத்தார் என்று எண்ணி அதை சிரமத்தை எடுத்து நாம்
இருக்கிறது. இன்னும் சொல்லு. உதாரணத்திற்கு காரூன், ஃபிரௌன், நூர், தங்களிடத்திருந்த செல்வம், தங்களிடத்திருந்த ஆட்சி, தங்களிடத்திருந்த அதிகாரம், இவற்றை கொண்டு நான் தான் இந்த யமனுக்கு அரசன், என் காலடியை கீழ்த்தான் யமனை நதிகள் ஓடுகிறது என்று சொன்னான். அதே நதியால் மூழ்கடிக்கப்பட்டார். அவனது உயிரை ஏழு மோசமாக்கினான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே நேரத்திலே அண்ணா தந்த இந்த வளங்களை, இந்த அருள்களை அண்ணா எனக்கு வழங்கியது என்ற நன்றியுடனே ஒரு மனிதர் இருப்பானேயானால் அதை அல்லாஹ் அதிகரிக்க செய்து கொண்டே இருப்பான். ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி நினைவு கூறுவேன். நாம் பிறருக்கு செய்வதால் நம் செல்வம் குறையாது, ஒரு காலம் குறையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அன்னாரின் சபை. ஒரு சஹாபி வருகிறார். யார் சொல்லலாம் எனக்கு ஏதேனும் உதவி செய்ய கேட்கிறார். அதற்கு ஒரு சிறு சம்பவத்தை சொல்லிவிட்டது என்றால் சிறப்பாக இருக்கும் என கருதுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எதை எப்படி வழங்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு தடவை பெருமானார் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அபூ மஸ்ஊத் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். திருமதி என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அந்த சஹாபி சொல்கிறார், அப்பொழுது அவையில் இருந்த எங்களில் எவரிடத்திலும் தர்மம் செய்ய எதுவுமே இல்லை, எந்த பொருளும் இல்லை. நாங்கள் இதன் நிலையில் இருக்கும்போது ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் இருந்து கடைவீதிக்கு சென்றார். அங்கு போய் வேலை பார்த்து ஒரே போய் வேலை பார்த்து கொண்டு வந்து காசு கொடுத்தார். சின்ன காசு. அவன் இருக்கும் பொழுது அவரிடத்தே 1000 தங்க காசுகள் இருந்ததை நான் பார்த்தேன். 1000 தங்க காசுகள். அல்லாஹ் தர்மம் செய்வர்களை குறைக்க மாட்டான். தர்மம் செய்வர்களை இறைவன் செல்வத்திலே வாழ்த்த மாட்டார். ஆகவே நாம் நம்மால் எந்த நல்லவற்றையெல்லாம் செய்கிறோம், இன்னும் அதிகமாக செய்யலாம் செய்வானாக. அதுவும் எப்படி செய்ய வேண்டும் என நமக்கு கற்றுத்தந்த இந்த விஷயத்தை சொல்லி நிறைவு கூறுவேன் இன்ஷா அல்லாஹ். அதற்காக அல்லாஹ்வின் உதவியை நாடுகிறேன். ஒரு தடவை ஒரு நபித்தோழர் பெருமானாருடைய சமூகத்திற்கு வருகிறார். வந்தவர் ஒரு பாத்திரம் ஒரு போர் எடுத்து வருவார். ஒரு பாத்திரம் ஒரு போர் என்று வராங்க. கணினியிலே கோடாலி வாங்கி வாங்கினார். அவர் அவ்வாறே கோடாலி வாங்கி வந்தார். பெருமானாருடைய முபாரக்கான பொருட்களால் அந்த கோடாலிக்கு பிடிபோட்டார். பெருமானார் சச்சனாக இருந்தார்கள், ஆசானாக இருந்தார்கள், ஆன்மீக தந்தையாக இருந்தார்கள், அரசியல் தலைவராக இருந்தார்கள். சச்சனாக இருந்து அவர் வாங்கி வந்த கோடாலிக்கு பிடிபோட்டு கொடுத்தார்கள். சொன்னாங்க, நாளை மறுமையிலே உங்களுடைய முகத்திலே கடவுளினால் நீங்கள் எழுப்பப்படுவதை விட இது போன்று நீங்கள் உழைப்பது உங்களுக்கு உயர்வை தரும் என்று சொன்னார். உழைக்கும் சமுதாயம் தான், உழைப்பை இந்த உலகிற்கு கற்றுக் கொடுக்கிற சமுதாயம் தான், உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் தான். ஆகவே நாம் உழைப்போம், அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் தருவான். வாங்கும் சமுதாயமாக நாம் இருக்க மாட்டோம். அல்லாஹ் எங்களை வாங்கும் சமுதாயமாக ஆக்கிவிடாதே, வழங்கும் சமுதாயமாக ஆக்கு என்ற பிரார்த்தனைகளை இப்பொழுது தொழுகையின் முறை மற்றும் அப்படி உட்கார்ந்துட்டார். இந்த தொழுகை இல்லாமல்னா இல்லை, அமைதியா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த தொழுகையானது நம் மீது வாஜிபான தொழுகையாகும். வழமையாக நாம் தொழக்கூடிய தொழுகைகளை விட சற்று மாற்றமாக இருக்கும். இந்த தொழுகைகள் கபூல் ஆகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். என் மீது வாஜிபான ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளுக்கான 2 ரக்காஅத் தொழுகையை 6 அதிகமான தக்பீர்களுடன்
இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என நியத்து செய்து கொள்ள வேண்டும். என் மீது வாஜிபான ஈகை திருநாளுக்கான வாஜிபான தொழுகையை 2 ரக்காஅத்துகளை 6 அதிகமான தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் என நியத்து செய்து கொள்ள வேண்டும். இமாம் அல்லாஹு அக்பரை காது வரை உயர்த்தி கீழே தொங்கவிட வேண்டும். 3 தடவைகள் தக்பீர் சொல்லுவார்கள். ஒவ்வொரு தடவையும் கைகளை உயர்த்தி தாழ்த்த வேண்டும். 3வது தக்பீர் சொல்லும் பொழுது, அதாவது முதல் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் அதிகமான 3வது தக்பீர் சொல்லும் பொழுது கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா இணைப்பு சூரா ஓதுவார்கள். பிறகு ருக்கு சுஜூத் இவைகள் எல்லாம் முறையாக அமைந்ததற்கு பின்னால் 2வது ரக்காஅத் எழுந்தவுடன் வழக்கம் போல இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா இணைப்பு சூரா ஓதுவார்கள். ருக்குவிற்கு செல்லுவதற்கு முன்னால் 3 முறை அதிகமான தக்பீர்கள் சொல்லுவார்கள். அப்போது கைகளை உயர்த்தி தாழ்த்தி கொள்ள வேண்டும். 4வது தக்பீர் சொல்லும் பொழுது ருக்குவிற்கு சென்று வழக்கம் போல சுஜூத் அத்தஹியாத் இவைகளை கொண்டு தொழுகையை நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளை அல்லாஹுவால் கபூல் செய்யப்பட்டதாக, நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக ரப்பல் ஆலமீன் நல்லருள் தௌஃபீக் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சப்புகள் அனைத்தும் சரியாகிவிட்டது. அல்லாஹ்விற்கு அழைத்து போலும். பின்னால் சப்புகள் பார்க்க முடியாத காரணத்தால், இங்கிருந்து பார்க்க முடியாத காரணத்தால் பின்னுள்ள சப்புகள் சரியாகிவிட்டால் அல்லாஹு அக்பர் என அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الضالين. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا وتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون وعلم آدم الأسماء كلها هؤلاء إن كنتم صادقين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الله أكبر. سمع الله لمن حمده. الحمد لله رب العالمين المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. سمع الله لمن حمده. இமாம் குத்பா மேடையில் தக்பீர் சொல்லும் பொழுது யாரும் தக்பீர் சொல்ல வேண்டாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الحمد لله الذي جمعنا أن نؤدي صلاة العيد الفطر في هذا العيد وهو الله وهو رب السماوات والأرض وهو رب الإنس والجان رضوان الله تعالى عليهم أجمعين. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. وتنجينا من النار. فيا معاشر الحاضرين إن الإمام الآن في صلاة عيد الفطر ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا. لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. قال سيدنا محمد استكمل الإيمان اللهم استكمل إيماننا يا الله وجعلنا من المسلمين وجعلنا من المؤمنين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. يستجيبوا لي ويؤمنوا بي لعلهم يرشدون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم.
إنه تعالى جواد كريم ملك قديم رؤوف رحيم رب حليم. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا لا إله إلا الله الكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. قال الله تعالى في محكمه التنزيل في شأن حبيبه صلى الله لا سيما محب الإخوان المسلمين في فلسطين. اللهم احفظ المسلمين في فلسطين والقصة يا الله إنك تعلم أحوالهم وأحوالنا. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والعافية وطول حياتنا مع الإيمان والعبادات والصحة والسلامة والعافية يا أرحم الراحمين. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه إليه. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே உட்காருங்க. துஆ தான், பயான்லாம் இல்ல. துஆவுக்கு முன்னால் ஒரு அன்பான எனது ஆசையை நிறைவேற்ற அல்லாஹ்விடம் உதவி கோரி இதை முன்வைக்கிறேன். இந்த அவையிலே பல நான் எந்த அமைப்புடைய பேரை சொல்லவில்லை. உங்களுக்கு பேரணிகள் நடத்திய பழக்கம் உண்டு, பேரணியை எப்படி ஒழுங்கு செய்வது என்ற அனுபவம் உண்டு, அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்டவர் நான் பேர் சொல்லி அழைக்க முடியாத சூழ்நிலையிலே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் முதலிலே அங்கிருந்து திரும்பி அச்சுக்கட்டுவாங்க. அதில் ஒரு மிக உருவலத்தை சரி பண்ணக்காக பேரணியை சரி பண்ண அமைப்புகளை சொல்ல விரும்பினா நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா தயவுசெய்து நல்லா இருக்கும். இதனுடைய முதலிலே இந்த ஊருக்காக பொறுப்பேற்க வேண்டிய ஜமாத்துடைய நிர்வாகிகள் முன்வர வேண்டும். முன்னவர அனைத்து நிர்வாகிகள், அவர்களை தொடர்ந்து இமாம்கள், அவர்களை தொடர்ந்து பிலால்கள், பெண் சமூக ஆர்வலர்கள், சமயம் நம்முடைய கல்வி ஆர்வலர்கள் எல்லோரும் நாம் ஒன்றாக செல்ல வேண்டும். முதலிலே இன்ஷா அல்லாஹ் இந்த அடியை நீங்கள் கண்ணியப்படுத்துவதெல்லாம் துஆவிற்கு பின்னால் பெரிய பணியை வைத்து கண்ணியப்படுத்துங்கள். நாம் எல்லோரும் இப்பொழுது இங்கிருந்து செல்ல இருக்கிறோம். கேட்போரை விட துஆவில் பாங்கி சொல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக இருக்கிறவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களுடைய எல்லாம் பார்க்கிறான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் உலகுரையை நாம் கேட்கும் நிச்சயமாக நம் துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். நாம் ஆமீன் கூறுவோம். காயம் காலத்துடைய நம்முடைய ரெண்டு பக்கம் அவங்க சரி முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين أنت الله وأنت على كل شيء قدير. إنك تعلم أحوالنا وأحوال المسلمين في العالم كلها يا الله وأحوال إخوان المسلمين في فلسطين وفي دائر صائر الدار يا الله لا سيما إنك تعلم أحوال المسلمين في دارنا الهند يا الله. அல்லாஹ் அருளாளனே, அன்புடையனே, உனது பேரருளால் இந்த ஈதுல் ஃபித்ருடைய தொழுகையை மிக சிறப்பாக நடத்த பாக்கியத்தை தந்தவனை போற்றி புகழுகிறோம் யா அல்லாஹ். இதய சுற்றின நிகழ்ச்சி நல்ல சூழலையும் வாய்ப்பையும் எங்கள் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ்.
புனித ரமலானிலே நாங்கள் செய்த அமல்கள் நோட்டு நூல்கள் கேட்ட துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா எளிய ஏழை மக்களுடைய வறுமைகளை அழித்து ஒழிச்சிடியா அல்லாஹ். ரபி நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. மருத்துவ செலவை குறைத்திடு, மருத்துவமனை சிரமங்களை அகற்றிடு, மருத்துவமனை கஷ்டங்களை நீக்கிடு என்று கேட்கப்பட்ட துஆக்களை எல்லாம் நீ அங்கீகரிக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் தனியார் மருத்துவமனையில் செலவு செய்து சிகிச்சை பெற்றவர்கள் இந்த பாவிகள் கேட்ட துஆவினால் உனது கருணையினால் அரசு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று நிவாரணம் அடையக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் எங்களுக்கு நீ தருகிறாயா அல்லாஹ். இப்பொழுதும் உன்னிடத்திலே மன்றாடுகிறோம், எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, நோய்களுக்கெல்லாம் நிவாரணத்தை தருவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு மருத்துவமனை செலவை இல்லாமலாக்கி அல்லது குறைத்து அவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு மனமகிழ்ச்சியுடன் வழங்கி அவர்களை உயர்த்திட தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளை கல்வியில், அறிவில், ஞானத்தில், ஆற்றலில் உயர்த்திடுவாயாக. அல்லாஹ் காலத்தில் இருக்கக்கூடிய ஆலிம் உடன் பட்டம் பெற்று வெளியில் வந்து சமூக சேவையுடனே எல்லா உயருடன் வாழக்கூடிய நல்ல கல்வி திட்டங்களை எல்லாம் நீ தமிழகத்திலே உலமா பெருமக்களும் நிர்வாகங்களும் எங்கள் மீது கடமையாளர் அதை புரிந்து நாங்கள் மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய கல்விகளை வழங்க நாங்கள் யா அல்லாஹ் பொறுப்பேற்க தௌஃபீக் செய்தவர்களை உயர்த்தியா அல்லாஹ். எங்கள் ஊரில் உள்ள மாணவர்கள், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் யா அல்லாஹ், அரசியலில் நாங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் யா அல்லாஹ், ஆன்மீகத்திலே நாங்கள் திளைத்திருக்க வேண்டும் யா அல்லாஹ், கல்வியிலும் அறிவிலும் நாங்கள் உயர வேண்டும் யா அல்லாஹ். அரசு பணிகளில் எங்களுடைய குழந்தைகள் அமர்ந்து யா அல்லாஹ் பணியாற்றி இந்த சமூகத்தின் உயர்வை காக்க வேண்டும் யா அல்லாஹ். திருமணமாக ஆண் மணமக்கள் நிறைய இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இன்று பெண்களை விட ஆண் மணமகன்கள் தான் யா அல்லாஹ், வாலிபர்கள் தான் திருமணம் முடிக்காமல் அதிகம் இருக்கிறார்கள் ரப்பே. அவர்களுக்கெல்லாம் நல்ல ஜோடிகளை நீ ஏற்படுத்தி தருவாயாக. எங்கள் பெற்றோர்களால் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக. எங்கள் பிள்ளைகளால் எங்களுக்கு கண்ணியத்தையும் மகிழ்வையும் தருவாயாக. எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்தரு புரிவாயாக. தீமைகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. கேட்ட துஆவினை நல்லோர்கள், நாதாக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் உயிரிலும் மேலான வனத ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தன்பின் வ ஹதீஅத்தின் வ தூபு இலைஹி. எங்கள் பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், மாசற்ற வாழ்வினை தா யா அல்லாஹ். நல்லோர்கள், நாதாக்கள், கல்வியாளர்களுடன் எங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி யா அல்லாஹ். வ ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. எல்லோரும் பெரிய பெரிய முசாஹபா செய்வோம், ஈதுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். எல்லாரும் முன்னால போய் தக்பீர் சொல்லுங்க. முன்னாலே வந்துடுறேன். Assalamualaikum. அந்த வல்லோனை நினைத்திருந்தார் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும்.
உயர்வுகள் சிறப்பாக தங்களது பணிகளை அவர்களுக்கு காவல்துறை நன்றி செலுத்துகிறேன். சிவகங்கை மாவட்ட அரசு ஆசிரியராகிய என் சார்பாக நம் அனைவருடைய மேலான துவா மற்றும் தக்பீருடனே உதவி ஆய்வாளர் வெகு விரைவிலே ஆய்வாளராக இறைவன் ஆக்கி தருவாராக.
யாரு யாரு இல்லை சுத்தமா